நமச்சிவாய. நம்முடைய வீட்டிற்கு அதிகாலையிலோ அல்லது பகலிலோ சமைத்து முடித்ததும் காக்கை ஜன்னல் வழியாகவோ இடைவெளி வழியாகவோ காக்கை கரையும், கா கா என்று கூப்பிடும். நம்மிடமிருந்து உணவை பெறுவதற்காக அது அப்படி காக்கா என்று அழைக்கிறது. இந்த காகம் ஒரு கதை சொல்கிறது. அதற்கு ஒரு அடிப்படை உண்டு. மகரிஷி தன்ரீகர் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி பூந்ததி கணவர் மீது அதிக பக்தி கொண்டவள். ஒரு நாள் முனிவர் தன்ரீகர் படுத்திருந்தார். அவரது நிழல் மட்டும் அரையடி தள்ளி இருப்பதை பார்த்தாள் பூந்ததி. தன் கணவருக்கு ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்பதை புரிந்து கொண்டாள். கண் விழித்ததும் மகரிஷி தன்ரீகர் ஆற்றங்கரைக்கு நீராடக் கிளம்பினார். அப்போது, சுவாமி, இன்று நான் விரதம் அனுஷ்டிக்கிறேன். சூரியன் மறையும் வரை தாங்கள் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்றாள் கண்ணீருடன். கண்ணீரும் கம்பலையுமாக அவள் பேசியதால் மகரிஷி உள்ளே சென்று விட்டார். தன்ரீகர் உயிரை கொண்டு செல்ல ஆற்றங்கரையில் காத்து கொண்டிருந்தது யமதூதர்கள் தன்ரீகர் வராததால் யமரிடம் விஷயத்தை தெரிவித்தனர். குடிலின் வாசலுக்கு எதிரே தீவிரமாக பூஜை செய்து கொண்டிருந்தாள் பூந்ததி. பக்கத்து மரக்கிளையில் வெகு நேரமாக ஒற்றை காகம் கரைந்து கொண்டே இருந்தது. பூஜை தடைபடக்கூடாது என்று கருதி பூந்ததி கண்களை மூடிய வண்ணம் மந்திரங்களை ஓதினாள். திடீரென காகம் கரைவதை நிறுத்தியது. நிசப்தம் நிலவியது. கண்களை திறந்தாள் பூந்ததி. இரவிற்கு படைக்க இருந்த பிரசாதத்தை காகம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை கண்டு கோபமான பூந்ததி அங்கிருந்த மரக்கிளையை ஒடித்து காகத்தை விரட்டினாள். காகத்தை விரட்டிக்கொண்டே குடிலமைந்த நந்தவனத்தை விட்டு வெளியே வந்தாள். முனிவருக்கு அவளால் கிடைத்த பாதுகாப்பு விலகியது. அதனால் காகம் யமதர்மராஜனாக உருமாறியது. தாயே, மன்னியுங்கள். குடில் அருகே நீங்கள் இருந்தால் என் கடமையை செய்ய முடியாது. விதிப்படி எல்லாம் நடக்க வேண்டுமல்லவா? நான் தங்கள் கணவரின் உயிரை மேலே அனுப்பிவிட்டேன் என்றான் யமதர்மராஜன். இதை கேட்டு கதறினாள் பூந்ததி. அது கண்ட யமன் மனமுருகி, தாயே, இனி இந்த பூவுகளில் இறந்தவரின் ஆன்மா சாந்தியடைய உணவு உண்டு. அவரவருக்கு அதை சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அதன்படி பூந்ததிதான் இன்றும் காகத்தின் வடிவில் இறந்தவரின் ஆன்மா சாந்திக்காக உணவு உண்டு வருகிறாள் என்பது ஒரு நம்பிக்கை. ஆகவே காகம் கரைந்து உணவு என்று கேட்பதற்காக வந்தால் அதை ஒதுக்கி தள்ளாமல் முடிந்த அளவு புதிய சாதமாக போட்டு காகத்திற்கு உணவளிப்பதுதான் மிகச்சிறந்த தர்மமாகும். இதை ஒவ்வொரு இந்துவும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் நமது நம்பிக்கை. ஓம்